நாளில் நான் உங்களோடு ஒரு செய்தி மூலியமாக பேசுகிற காரியம் என்னென்னா, சேர்த்துக்கொள். என்னது? சேர்த்துக்கொள், சேர்ந்துக்கொள் அப்படின்லாம். யாரை சேர்த்துக்கணும், எங்கே சேர்ந்துக்கணும், இப்படியெல்லாம் அப்படின்னு. ஆனால் இதுக்கும் சும்மா தான் தலைப்பு வச்சுருக்கேன், காரியம் வேறு. ஏன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை 8ஆம் அதிகாரத்தில் 27 முதல் 31 வரை 5 வசனங்கள் நம்ம என்ன செய்ய போகிறோம், வாசிக்க கேட்போம். இல்லை, 8ஆம் அதிகாரம் 27லேருந்து 31. இல்லைம்மா, 26. சாரி, 26. அவருடைய புத்திசண்டாவத்திற்கு தலைவனுமாய் இருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து. நல்லா கவனிங்க, ஆவியானவர் என்ன சொன்னாராமா, அந்த ரதத்தோடு போய் சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் அகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீ வாசிக்கிறவன் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி போதும் பிலிப்பு தன்னோடு உட்காரும்படி வேண்டிக் கொண்டான். இங்கே நம் பார்க்கிற காரியம், கர்த்தருடைய தூதனானவர், கர்த்தருடைய தூதனானவர் அப்படிலாம் இருக்கும். இங்கே கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி சொல்கிறாரு, நீ எழுந்து தெற்கு முகமாய், அதாவது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் 26-32 வாசிக்கும்போது நல்லா கவனிக்க வேண்டிய காரியம், கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா படர்ந்து போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றார். என்ன சொன்னாப்புல? வனாந்திர மார்க்கமாய் போ. அடுத்த வருஷம் சொல்லுது, அந்தபடியே அவன் எழுந்து, நல்லா கவனிங்க, கர்த்தருடைய தூதன் சொன்னா, நீ எழுந்து காசா படுறதுக்கு எங்கே போகணும், எதுக்கு அங்கே போய் என்ன செய்யணும் கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? இப்படி கேட்குற ஆளை பயன்படுத்துறதில்ல ஆண்டவர். இன்றைக்கி நான் ஒருத்தர் சொல்கிறேன், பிரதர் நீங்கள் அங்கே போய் எதனா கேட்டு வாங்கினேன். ஏன் பாஸ்டர் என்ன கேட்கணும், யார்கிட்ட கேட்கணும், எதுக்கு நாங்கள் போகணும், இப்போவே போகணுமா இல்லை நாளைக்கு போகலாமா, சொல்கிறோமா இல்லையா? இங்கே அந்த பிலிப்பில் கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி சொல்ற, எழுந்து தெற்குமாய் எருசலேமிலிருந்து காசா படுத்து போகிற வனாந்தர மார்க்கமாய், டவுன் மார்க்கமாக இல்லை, வனாந்தரம்னா காட்டு வழியே போயாங்கிறாரு. அவன் அந்தபடியே அவன் எழுந்து போனான். எங்கே போகணும், எது அரசன் ஒன்றுங்க எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியான கந்தகா என்பவளுக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷ சாலை எல்லாவற்றுக்கும் தலைவனாக இருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவனை பணிந்து கொள்ளும்படி எருசலேம் வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்தில் உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசனத்தை வாசித்து கொண்டிருக்கிறான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள் என்று பிலிப்பிட சொன்னார். இந்த காரியத்தில் கற்றுக்கொள்கிற காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு மந்திரி அவர் எருசலேம் போய் தேவாலயத்தில் என்ன செய்கிறாரு, அவருடைய கடமையெல்லாம் செஞ்சுட்டு திரும்பி வருகிற போதுன்னு பொறுக்கு எத்தியோப்பியா தேசத்தில் ராஜஸ்திரிக்கு மந்திரியாக்கிற நிதியமைச்சர் சொல்லப்போனால் அவர் ஒரு திருநங்கை. நம்ம திருநங்கை அற்பமாக என்றோம். திருநங்கைக்கு சத்தியம் சொல்கிறதுக்கு தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்புகிறார். நம்ம அவங்கள திருநங்கை என்ன சொல்கிறோம், 8 நம்பரை சொல்லி அவமானப்படுத்துகிறோம். இந்த திருநங்கைன்னு பேர் வைத்த பெருமை
டாக்டர் முத்தமிழ் கலைஞர் கருணாநிதிக்கு தான் ஆகும். இல்லைன்னா அவங்கள அழி ஒரு அவமான சொல்லுவாங்க. 9 அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்கள, ஒரு அருவருப்பான வார்த்தை. ஆனால் ஒரு மரியாதைக்குரிய வார்த்தை ஏற்படுத்தினவர் டாக்டர் கலைஞர் அவங்க தான். நம்ம அவங்களுக்கு ஒரு உண்மையில நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு மனுஷனை, சராசரி மனுஷனை நேசிக்கிற ஒரு தன்மை அவருக்குள் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே பிலிப்பு யார் அப்படின்னா, நம்ம நினச்சிருக்கிறோம் அந்த பிலிப்பு வந்து இயேசுவோட 12 சீசர்கள் இருந்த பிலிப்புன்னு நினச்சிக்கிறோம். இந்த பிலிப்பு வேறு. இந்த பிலிப்பு யாருன்னா, அப்போஸ்தலர் 6 அதிகாரம் 5ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, இந்த யோசனை சபையார் யாவருக்கும் பிரியமாயிருந்தது, அப்பொழுது விசுவாசமும் எத்தனை பேர்? 7 பேரை செலக்ட் பண்றாங்க. எதுக்கு தெரியுமா? சாப்பாடு பரிமாறுவதற்கு. வந்து செலக்ட் பண்றவங்க சாப்பாடு பரிமாறுறதுக்கு என்னென்ன வேணுமாமா? பரிசுத்தாவில நிறைந்தவனா இருக்கணும், விசுவாசம் உடையவனா இருக்கணும். ஏப்பா சோறு போடுறதுக்கு எதுக்கு இருக்கு? சோறு போடுறதுக்கு எவ்வளோ வேணும்? அப்போ நீ ஊழிஞ்சருக்கு, தேவனுடைய கருத்தை நடப்பிக்கிறதுக்கு எவ்வளோ வேணும்? ஒன்றுமே இல்லாமல் நமக்கு ஆசை. சமையல் ஏன் பரிசுத்தாவில் நிறைந்தவங்க, ஏன் விசுவாசம் நிறைந்திருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க எதுக்குன்னா கிரேக்கர்கள் அன்றாட அன்னைக்கு பொதுவாக சாப்பாடு எல்லாத்துக்கும் பரிமாறுவாங்க. யூதர்கள் கிரேக்கரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அற்பமாக எண்ணுவாங்க. அதனால் சாப்பாடு உட்காந்து நில்லு, முதல்ல எங்கள் ஜனங்க சாப்பிட்டோம், யூதர்கள் சாப்பிட்டுன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த கிரேக்கருக்கு அந்த கடைசி நேரத்தில் சாப்பாடு கிடைக்கல. இதை போய் அப்போஸ்தலர் பேதுரு யாக்கோபு இவங்கள்ட்ட சொன்ன உடனே, என்னடா இப்படி அவங்க புலம்புறான், எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல, ஏன் நாங்கள் எவ்வளோ பேர் வந்துக்கிறோம், கிரேக்கராக எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. அந்த 6 அதிகாரம் வசனம் பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போ உடனே அவர் சொல்கிறார், ஏப்பா இந்த பரிமாறுற வேலையெல்லாம் என்னுடைய வேலையில, எங்களோட வேலை என்ன? மேலே வசனக்குதா வாசிங்க. அவரோட வேலை என்ன? நாங்கள் ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனம் போதிப்பதிலும் இடைவெல்லாம் தவிர்த்திருப்போம். இங்கே பாஸ்டர் அப்படியே இருக்கிறோம். சர்ச்சு கூட்டுறது பாஸ்டர்மா, கழுவி துடைக்கிறது பாஸ்டர்மா, சர்ச்சை க்ளீன் பண்ணி சேரெல்லாம் தொடச்சி வைக்கிறது பாஸ்டர்மா. நம்ம எப்படி வரோம் விசுவாசிக்க? அப்படியே வந்து சேரை அப்படி நுனி விரலை தொட்டு அப்படி தேய்ச்சி பார்க்குறோம். என்ன அர்த்தம்? சேரில் ஒழுக்கமாக தொடச்சிருக்கானா பாஸ்டர் அப்படின்னு தொடச்சிட்டு அப்படி உட்காடுறான். ஏன்னா நம்ம ட்ரெஸ் என்ன இருக்கக்கூடாது, அழுக்காக இருக்கக்கூடாது. ஆனால் அவங்க ஊழியம் என்ன சொல்கிறாங்க? பேதுரு, எங்கள் ஊழியம் என்ன ஊழியம்? ஜெபம் பண்ணுவோம், வேத வாசிப்போம், போதிப்போம், அவ்வளோதான் எங்கள் வேலை. இந்த பரிமாற வேலையில கிடையாது. அப்புறம் ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறக்கு ஒரு அடையாளங்க. இந்த பிலிப்பு 7 பேர்த்தில் ஸ்தேவானும் பிலிப்பு, இப்படி 7 பேர்த்தில் இந்த பிலிப்பு என்பவன் பல அற்புதங்களை செய்கிறவனாக இருந்தான், பல சுவிசேஷம் அறிவிக்கிறான் தான், பல மேலே ஆதாயப்படுத்துகிறவனாக இருந்தான். இப்போ அவனுக்கு ஒரு சத்தம் வருது, பிலிப்பிட்ட, நீ எழுந்து காசா பட்டணத்துக்கு போ அப்படின்னு போகிற வழியில். அப்போ அவர் போகிறாரு. இவர் அப்படியே இங்கே வச்சுருவோம். இப்போ மந்திரிட்டு வருவோம். இந்த மந்திரி யார் அப்படின்னா, எத்தியோப்பிய நாட்டில் ராணி இருக்காங்கல்ல, அந்த ராணிக்கு மந்திரி. இப்போ அந்த ராணி பேர் என்ன? இல்லை, அதுதான் தப்பு. என்னன்னா, பொதுவாகவே கந்தகை அப்படிங்கிறது வந்து ஒரு பட்டம் மாதிரி. எப்படின்னா, எகிப்தில் பார்வோன், அவன் அந்த பார்வோன் இந்த பார்வோன் அப்படி சொல்லி வருவாங்க. அதுபோல் ரோமர்களில் சீசர்கள் சொல்லுவாங்க, இந்த சீசர்கள் அந்த சீசர்கள் வாங்க. இப்படி வந்து கந்தகா அப்படிங்கிறது வந்து அது ஒரு காமன் நேம், பெண்களுக்கு ராணி என்ற அர்த்தம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.
அந்த அம்மா அந்த காலத்தில் அந்த புறத்தில் ஆண்கள் வரணும்னா அவங்கள அலோட் பண்ண மாட்டாங்க. அவர்கள் அன்னகர்களாக இருக்க வேண்டும், திருநங்கையாக இருக்கணும். அதை தான் இயேசு கிறிஸ்து மத்தேயுல 19 அதிகாரத்தில் 12 சொல்லுவார், தாயின் வயிற்றிலிருந்து அன்னகராய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷரால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு அப்படின்னு பாரு. பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு அப்படி சொல்லுவார். இப்போ 3 விதமான அன்னகர்கள் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அன்னகர் ஆக்கப்பட்டான்னு சொன்னால் ஆண்களுடைய ஆண்மைத்தன்மை வராதபடி அவங்க உடலுறவு கொள்ள முடியாத அளவுக்குரிய காரியங்களை தட்டி விந்தை உடச்சிருவாங்க. அதுதான் மெயினான காரியம். அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க என்ன செய்ய முடியாது, அந்த இணைய முடியாது, உடலை கொள்ள முடியாது. அப்படியான ஒரு காரியங்களை உண்டாக்கி தான் அங்கே வச்சுருப்பாங்க. ஏன்னா பெண்கள் இருக்கிறாங்க, ஆண்கள் செஞ்சிடக்கூடாது. தவறான பார்வையில் தவறான காக்கிறவங்க பெண்களுக்கு பாதுகாப்பு. சிலர் சொல்கிறாங்க தானியிலும் அப்படி ஆக்கப்பட்டவராக இருக்கிறதாக சொல்கிறாங்க. அது சரித்திரத்தில் சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது நமக்கு தெரியாதபடி அதை பேச வேண்டாம். ஆகையால் இப்போ அன்னகர் ஆக்கப்பட்டவர் மந்திரியாக இருக்கிறவர் ஒரு யூதன். எப்படி அப்படின்னா, எத்தியோப்பிய தேசம் இருக்கும்போது அந்த காலத்தில் எப்படி கிறிஸ்தவத்துக்கு மனம் மாறுகிறார்களோ இப்போ இன்று வந்துட்டாங்க. அவங்களை என்ன சொல்லுவாங்க, கிறிஸ்தவங்க சொல்கிறாங்களா? அதுபோல் அன்றைக்கு அநேகர் யூத மதத்தை தழுவினார்கள். தழுவுறாங்கன்னா அவங்க நியாயப்பிரமாணத்தில் விருத்த சேதனம் பண்ணப்படணும், விருத்த சேதனம் பண்ணப்படி வாழணும். இவர் யூத மதத்தை தழுவினாலும் யூத முறைப்படி என்ன செய்யணும், எருசலேமுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து அந்த பலிகளை செலுத்தணும். அதனால தான் போன வாரம் பேசும்போது இயேசு கிறிஸ்து 12 வயசில் எருசலேம் கூட்டு போனாங்களா, இவங்க எருசலேமுக்கு போகிறாங்க. இவர் எருசலேம் போய் தன் கடமையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வராரு. திரும்பி வரும்போது தான் பிலிப்பு அந்த ரதத்தோட சேர்த்து சொல்கிறாரு, அங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னது? அது 32 வாசிங்களே. அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுபட்டு போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாரால சொல்ல முடியும் என்பதே. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார், தம்மை குறித்தோ வேறொரு குறித்தோ என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பிலிப்பு எல்லா சம்பவத்தும் பேசுகிறார். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை நீங்கள் வாசிக்கும்போது ஒவ்வொரு அதிகாரத்தையும் ரசித்து ருசித்து என்ன செய்யலாம், வாசிக்கலாம். இந்த பைபிள் காலேஜை படிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காரியம் என்னென்னா, அது பெரிய ஒரு பொக்கிஷம் அப்போஸ்தலர். எனக்கு இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னால் எனக்கு ரொம்ப பயங்கர சந்தோஷப்படுவேன். ஏன்னா ஒவ்வொரு அசுவும் பரிசுத்தாவினுடைய கண்காணிப்பிலே இருக்கும். இப்போ பிலிப்பு ஒரு சாதாரண சமையல் வேலை செய்வேன். பேதுரு போல போனா ஊழிஞ்சு எல்லாம் பேதுரு அனுப்பிடலாம். பேதுருவே நீ இப்போ அந்த எத்தியோப்பியன் ஆகிய மந்திரி சந்திடான் அனுப்பியிருக்கலாம். ஆண்டவர் யார் அனுப்புகிறாரு? பிலிப்பை சாப்பாடுக்கு நேம் கொண்டு அனுப்புகிறாரு. யாரை சந்திப்பதற்கு? ஒரு மந்திரியை சந்திப்பு. அந்த மந்திரி யார் அப்படின்னா அவர் அன்னகர். பழைய ஏற்பாடு காலத்தில் விதை அடிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. மோவாப்பும் அமோனியர்களும் விதை அடிக்கப்பட்டது. 3 பேர் 10 தலைமுறைக்கு தேவனுடைய ஆலயத்துக்குள் வரக்கூடாது. 10 தலைமுறைக்கு. இப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு, அந்த 10 தலைமுறைக்கு பிறகு அவன் ஆசீர்வதிக்கணுமில்ல. 10 தலைமுறை. ஒரு தலைமுறைக்கு நீங்கள் ஒரு 60 வயசு போட்டால் கூட எத்தனை ஆச்சு? 600 வருஷம். 600 வருஷம் காத்திருக்கணுமா இல்லையா? இப்போ தள்ளப்பட்ட கல் தலைக்கு முளைக்காது போல அமோனியர் மோவாப்பியர் ஆச்சுங்களா? இப்போ ரூத்து சப்ஜெக்டிங் படிக்கும்போது அமோனியர் மோவாப்பியரை குறித்து போட்டிருக்கோம். மோவாப்ப ஸ்திரீ யார்?
அவ வம்சத்தில் தான் போவாஸ், போவாஸ்லேருந்து யார் அப்பா பேர் என்ன? பேராகா, ஈசாய். பார்த்தீங்களா? அப்போ 10 தலைமுறை தலைமுறை இயேசு வர விரும்புகிறாரு. யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டாரோ அவர்களுக்குள்ளும் இயேசு வெளி வர விரும்புகிறார். அவரை பயன்படுத்த விரும்புகிறார். அவர் சன்னதி ஆசிரிக்க விரும்புகிறாரு. இப்ப விதையடிக்கப்பட்டவன் ஆகிய சேர்த்துக் கொள்ள மாட்டாங்க. இந்துஸ் என்ன செய்வாங்கன்னா, அந்த திருநங்கைய அத்தனாரி சொல்லுவாங்க. சிவன் பார்வதி பாதி பாதி, ஆணும் பெண்ணும் கலந்தது அப்படின்னு சொல்லி இந்த நார்த் இந்தியன்ஸ் சீக்கியர்கள் அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, பிரசவமே அவங்கள தான் பார்க்க விடுவாங்க. குழந்தை பிறந்தா குளிக்க வைக்கிறது அவங்கள வச்சுக்குவாங்க. அவங்க கடையில் காலில் போய் நின்னா அவங்க காலை தொட்டு கும்பிட்டு காசு எடுத்து கொடுப்பான். ஏன்னா அவங்களுக்கு ஒரு தெய்வம் அப்படின்னு. ஆனால் சமுதாயம் அவங்கள பரியாசம் பண்ணுவதும் ஒதுக்கி வைப்பதாக இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில். ஆனால் தேவன் அப்பவே சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட அந்த மந்திரியை நேசித்தார். அவன் படிச்சுட்டு போகிறான். அவன் ஒரு யூதனா இருந்தாலும் அவனுக்குள் ஒரு ரட்சிப்பு பூரணமாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். அப்போ சபைக்குள்ளேயே விதையடிக்கப்பட்டவர் வரக்கூடாது, அன்னகர்கள் வரக்கூடாது. இந்த இடத்துல இப்போ ஒருத்தனை அனுப்புகிறாரு. அவன் பிலிப்பு அனுப்புனா, பிலிப்பு பேசுகிறான். பேசும்போது அவர் கேட்குறார், ஏசையா தீர்க்கதரிசி அகமத்தில் எழுதப்பட்ட காரியங்கள் யாரை குறித்து ஏசையா தீர்க்கதரிசி சொல்கிறாரா இல்லை வேற யாராவது குறித்து சொல்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாரு. அப்போ அவன் சொல்கிறான், இயேசு கிறிஸ்து மேசியாவை குறித்து எழுதப்பட்டதை சொல்லி இயேசு எப்படி பூமிக்குள்ள வந்தார், எப்படி பாடுபட்டார், எப்படி சிலுவையில் அடிக்கப்பட்டார், எல்லா காரியம் சொல்கிறான். அதை விட இன்னொரு காரியம் என்ன, அவன் எதில் போயிட்டு இருந்தான்? மந்திரி ரதத்தில். இவன் ரதத்தோடு சேர்ந்து கொள்ளுங்கிறாரு. ரதம் சும்மா பேர் 4 குதிரை 6 குதிரை இருக்கும். என்ன வேகத்தில் போகும். வேகத்தில் போகும்போது அப்படியே சும்மா நடந்தாவே ஓரளவுக்கு வண்டி ஒரு 30-40 கிலோமீட்டர் வேகத்தில் தான் ஓடும். சும்மா ஓரளவுக்கு ஓடணும். 4 குதிரை ஹெச்பி கணக்கு வந்துருமா உங்களுக்கு? ஹார்ஸ் பவர் வருமா இல்லை ஓட்டத்தை வருது? சும்மா ஒன்றா வேகமாக ஓடும். அப்போது ரதத்தில் போயிட்டு இருக்கிறாரு. இவர் போய் எப்படி சேர முடியும்? சிந்திச்சு பாருங்க. இதே போல் எலியா அப்படி சொல்கிறாரு, மழை வரப்போகுதுப்பா நீ ரதத்தை பிடி போங்கிறாரு. ஆனால் ரதத்துக்கு முன்னால் போயிட்டாரு. எப்படி தூக்கிட்டு போயிட்டார் நினைக்கிறேன் ஆண்டவர். ரதத்துக்கு மேலே ரதம் எவ்வளோ வேகம் போகும், அதுக்கு மேலே தூக்கிட்டு போயிட்டார். இப்போ ரதத்தோடு போயிருக்கும்போது சேர்ந்து கொள்ளுங்கிறாரு. அவனோடு ரதத்தில் போகும்போது கேட்குறான், இது உமக்கு புரியுதா அப்படின்னா, ஒரு வேளை ரதம் நம்ம பார்வைக்கு சொல்ல ரதன்னு அங்கே ஓடிச்சா நடந்துச்சா இழுச்சுன்னு எழுதப்படலை. ஒரு வேளை மொல்லமாக கூட போயிருக்கலாம், இல்லை வேகமாக கூட போயிருக்கலாம். இவர் போய் எப்படி சேர்ந்தான்னு தெரியாது. அவர் கேட்குறாரு, நீ வாசிக்கிற அகமத்துக்கு அர்த்தம் தெரியுமா? யாராவது சொன்னாதாப்பா தெரியும். எப்போ உனக்கு வேதம் வாசிக்க ஆரம்பிக்கணும்னு நினச்சாவே பரிசுத்த ஆவியன்னு உனக்கு உதவி செஞ்சிருவார். ஒரு தூதனை அனுப்பிடுவார் அதை புரிய வைக்கிறதுக்கு. இப்போ அவர் கேட்குறாரு. கேட்டு வரும்போது ஒரு ஆள் வந்துருச்சு, ஏப்பா ஞானஸ்தவளை பேசுகிற, ஞானஸ்தானம் எடுக்கலாமா? தண்ணி இருக்குது. இன்றைக்கி அநேக ஞானஸ்தானம் ஒரு தெளிப்பு ஞானஸ்தானம் கூட சிலர் பேசுவாங்க, கவனிச்சிருப்பீங்க. தெளிப்பு ஞானஸ்தான் சரின்னு. அப்படின்னா அவன் ஒரு பாட்டில் தண்ணி ஒரு அப்போல்லாம் என்ன சொல்லலாம் மண்டமாக வச்சுருப்பாங்களா, ஒரு ஜக்கு மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த தண்ணி எடுத்து அவர் தெளித்து ஞானஸ்தானம் கொடுத்துருக்கலாமா? ஆனால் தண்ணியில் நிறுத்தி ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. எதுக்காக? முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கணுங்கிறாங்க அடையாளம். அப்போது அந்த அன்னகர் ஞானஸ்தானம் பண்ணும்போது பரலோகத்தில் அவர் ஜீவஸ்தல பேர் எழுதப்பட்டிருக்கோம். யாரோடு உடன்படிக்கை பண்ணிக்கிறாரு? அப்போது அன்னகர்களுக்கும் இந்த ஆண்டவர் ரத்தம் சிந்திருக்கிறாரு. அவர்களை நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது, அருவருப்பாக பார்க்கக்கூடாது, அவங்கள துரத்தி விடக்கூடாது. அவங்கள கண்டு நமக்கு ஒரு பயம் இருக்குது. ஏதாவது பண்ணிடுவாங்களாங்கிற பயமாக தவிர்த்து அவங்க நல்லா பழகுவாங்க. நம்ம இத்தனை நாள் எப்படி ஜெபம் பண்ணோம்? ஆண்டவரே ஆத்மா கொடுன்னு ஆண்களையும் பெண்களும் தானே ஜெபம் பண்ணோம். எவனா திருநங்கை வரும் ஜெபம் பண்ணானா சபைகளில்? அது அந்த சபை அவனுக்கு கேவலமாக தெரியும் நினச்சிக்கிறான். ஆனால் தேவன் கேவலம் பார்க்காம அவனுக்காக ஒரு தூதனை அனுப்பி இன்னொரு மனுஷனை ஊழியக்காரனை அனுப்பி அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. அப்போ ஞானஸ்தானம் மிகவும் அவசியமே இல்லையா?
அந்த மந்திரி எனக்கு இப்போல்லாம் ஐடியா இல்லையா, நான் யோசனை பண்ணி சொல்கிறேன் அப்படி சொல்லவே இல்லை. அப்போ தண்ணீருக்கு ஞானஸ்நானம் தடையா? சத்தியத்தை கேட்ட உடனே அவன் எடுத்துட்டான். நம்ம பல வருஷமாக சத்தியம் கேட்டே இருக்கிறோம். ஒருத்தனை தேனை கடைச்சிட்டான், சத்தியத்தை கேட்குறான், அப்புறம் எடுத்துக்கலாங்க பாஸ்டர் அப்படிங்கிறான். எனக்கு இப்போதுக்கு ஐடியா இல்லைங்க. அட புது வண்டி வாங்குறதுக்கு மட்டும் ஐடியா வருது, எப்படி வருதுன்னே தெரியல பாரு. வண்டி வாங்குறதுக்கெல்லாம் என்ன சார் நம்ம ஒரு காரியத்தை, தேவனுடைய காரியத்தை கீழ்ப்படியணும். அப்போ தேவன் யாரோடு இணைந்து கொள்ள சொல்லுகிறாரோ அவரோடு இணையும் போது தான் நீ அநேகர் ரட்சித்து கொள்ள முடியும், மீட்டு கொள்ள முடியும். இப்போ என்ன சம்பவம்னா, இப்போ இவர் ரட்சிக்கப்பட்டார், ஞானஸ்நானம் எடுத்துட்டாரு. யாரு? ஆமாம், கந்தக மந்திரி. இப்போ திரும்பி எங்கே போகிறாரு? எத்தியோப்பிய நாட்டுக்கு போகிறாரு. இது சரித்திரம் சொல்லுது. எத்தியோப்பிய நாட்டுக்கு போனவர் அந்த ராணிக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறார். எத்தியோப்பிய தேசத்தில் அந்த இது பைபிள் இல்லை. ராணிக்கு சுவிசேஷம் அறிவித்தது. தூங்குனா தெரியாது. நமக்கு கவனிக்கணும். என்ன செய்யக்கூடாது? கவனிக்கணும். நான் கவனிப்பேன், பிரசங்கமும் கவனிப்பேன், தூங்குறவங்களையும் கவனிப்பேன். அப்படியே பார்த்துக்கிட்டே தூங்குறவங்களையும் பார்ப்பேன், கண்ணாடி போட்டுக்கிட்டு தூங்குறவங்களையும் பார்ப்பேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். பிரைஸ் காட். அப்போ அந்த மந்திரி சரித்திரம் சொல்லுது, அந்த ராணிக்கு சுவிசேஷம் சொல்லி அங்கே இருக்கிற அரண்மனைக்கு சொன்னார். 1ஆம் நூற்றாண்டில் எத்தியோப்பியாவின் பிஷப் ஒரு அன்னகர், அவர் தான் அந்த இடத்துக்கு பிஷப். இன்னொன்று சொல்ல போனால் பிற்காலங்களிலே இந்த மந்திரி அந்த தேசத்தை சபைக்கு பிஷப்பாக மாறியது மட்டுமல்ல, அந்த ராணி மனம் மாறி ஊழியம் செய்ய கூட தன்னை ஒப்புக் கொடுத்தாலாம். அவள் ஒப்புக் கொடுக்கப்பட்டது சொல்லப்போனால் ஆல் த உமன்ஸ் ஆஃப் த பைபிள் அப்படிங்கிற ஒரு பைபிள் அது எழுதப்பட்டிருக்கான். அந்த உமன்ஸ் காரியங்களை குறித்து சரித்திரத்தில் அந்த அம்மா ஊழியம் பண்ணாங்கன்னு. ஒரு ஆளுக்கு தான் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. திருநங்கையான அவர் சுவிசேஷம் அறிவிச்சிட்டாரு. ஆம்பளன் மீச முறிக்குற நீ எத்தனை பேர்த்த ஆதாயப்படுத்தின? நாங்கள் அப்படி சொன்ன பெருமாடின கம்பீரமாக நெஞ்ச நிமித்தின பெண்கள், நாங்கள் ஜப வீராங்கன்னு சொன்னீங்க, எத்தனை பேர் ஆதாயப்படுத்திருக்கிறீங்க? யோசனை பேர். நம்ம பிரச்சனையே தீர மாட்டுது, வாய்க்கும் கைக்குமே பிரச்சனையாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் தொழில் இல்லை, சண்டை, பிரச்சனை, நம்ம புலம்பிட்டு தான் இருக்கிறோம். வருமானம் இல்லை, 10ல் நெருக்கம் சொல்கிறோமா இல்லையா? நான் யாரும் குற்றப்படுத்தல, நம்ம சூழ்நிலை சொல்கிறேன். ஆனால் வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடு, அப்புறம் இவை எல்லாம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கப்படும். நம்ம பாருங்க, தேவனுக்கு எப்போ கீழ்ப்படியுமோ, கீழ்ப்படியும் போது தேவனோடு சேர்ந்து கொள்ளுகிறோம். அதான் சொன்ன சேர்ந்து கொள். புரியுதா அர்த்தம்? அவர் மந்திரியா இருக்கிறாரு. ஒரு மனுஷனோட சத்தத்தை கேட்டு நம்பி கீழ்ப்படிஞ்சு ஞானஸ்நானம் எடுக்கிறாரு. நமக்கு அந்த தகுதியே கிடையாது. நம்ம பல தகுதிகளை உருவாக்க முயற்சி பண்றோம், ஆனால் தேவன் தகுதிப்படுத்தும்படி விட்டு கொடுக்கிறதே கிடையாது. தேவனை தகுதிப்படுத்தாம இன்னொரு காரியம் செய்ற நம்ம நிறைய நேரம் தோத்து போற காரியம், அவமானப்படுற காரியம் என்ன காரணம்? பயிற்சி எடுக்காதான் காரணம். முயற்சி எடுக்கிறோம், நான் முன்னேறணும், ஆனால் பயிற்சின்னு ஒன்று இருக்குது. பயிற்சி எடுக்காமல் நீங்கள் களத்தில் இறங்க முடியாது. அதான் யுத்தம் செய்கிறவன் எப்படி செய்யணுமாமா? முறைப்படி யுத்தம் செய்ய வேண்டும். மல்யுத்தம் செய்கிறவன் முறைப்படி மல்யுத்தம் செய்யணும். சண்டை போட்டாங்க கூட நியாயமாக இருக்கணும். தூங்குறவங்க கொல்லக்கூடாது. வேலி போட்டு வாடா ஆம்பளை, சண்டை போட வாடான்னு கூப்பிடணும். அப்படியானால் நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய தொழில்கள், நம்முடைய எதிர்காலம் தேவன் விரும்பிய வண்ணம் செயல்பட வேண்டும். சில வேளையில் நம்ம இந்த ஆர்வ கோளாறில், நான் சொல்ல பார்த்தீங்களா, ஒரு 2000 பேர் வாவுசி கிரவுண்டில் மீட்டிங் நடக்கும்போது என்ன ஜெபிக்க கூப்பிடுவ, எனக்கு பின்னால் வந்து இவனெல்லாம் இப்போ பார்த்து ஊழிக்காரனா இவனை குடிச்சோமான்னு சொல்கிறாங்களே அப்படி பொறாமையில், இதெல்லாம் ரொம்ப துரோகம் ஆண்டவரை, நான் ஸ்டேஜில் நின்று ஜோமன் எனக்கு விடமாட்டீங்களா அப்படின்னு. 3ஆம் நாள் 6 நாள் மீட்டிங் நினைக்கிறேன். ஒரு பாஸ்டர் பாஸ்டர் மேலே ஒரு சின்ன ஆரம்ப ஜோமனில் வாங்கன்னு கூப்பிட்டாரு. போய் இன்னும் கூட்ட ஜனங்கள் லட்சக்கணக்காக இருக்கிறாங்க வாவசிக்கல. அவங்கள பார்த்தோன்னு பயங்கர சந்தோஷம்.
நான் ஜெபிச்சேன் பாருங்க, இடி மழை வெயில் வர மாதிரி பிடிச்சேன். இந்த கிராமத்தில் நாயை கூப்பிடுவாங்க, எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? தோ தோ தோன்னு சொல்லி கூப்பிடுவாங்க, பார்த்துறீங்களா? நாங்கள் போயிட்டு கூட்டத்தை பார்த்தோம், நான் பைக் எடுத்துட்டு தோ 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 தோங்கிற ஸ்தோத்திரம் வரமாட்டேங்குது. வெக்கமாக போச்சு. சில வேளை நம்ம அப்படி செய்கிறோமா இல்லையா? பாட்டு பாடும்போது அரைப்பாட்டு பாடுறது, முக்கால்வாசி பேர் மறைஞ்சிடும். பேசும்போது நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறது. என்ன நமக்கு கொடுக்குறாங்க, என்ன செய்கிறோம்? நம்ம சிலத்தை ஜெபிப்போம், நான் பார்த்துருக்கேன். கொடுத்த குறிப்பை விட்டுட்டு அப்படியே இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் பல நாடுகளை சுற்றிட்டு வருவோம். அதுக்குள்ளே அவன் செத்து போயிடுவான். ஜீவனை கொடுங்க ஆண்டவரே, அவனை எழுப்புங்க ஆண்டவரே சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுங்க சொல்லியிருப்பாங்க. அவங்க ஆண்டவரே நான் மலேசியாவுக்காக ஜெபிக்கிறேன், சிங்கப்பூருக்காக ஜெபிக்கிறேன், சுவிஸ் நாடு, அந்த நாடு, இந்த நாடு போதவன் அப்படி சவுண்டு கேட்கும். இந்த அம்மா கண்ணமலுக்கு ஹல்லேலூயா, அவன் உயிர் வந்துச்சுன்னு ஜெபம் பண்ணுங்க, அவன் போய் சேர்ந்துட்டான். இப்பொழுது அடக்க ஆராதனை நடைபெறும். இது ஜெபம் அவ்வளோதானா? பாயிண்ட். அதிக அளப்பாதீங்க, ஜெபம் கேட்கப்படும் வேதம் சொல்லுது. அது அஞ்ஞானிகள் செய்கிறார்கள். நீ தேவனுடைய பிள்ளை, பாயிண்ட் என்ன அதை மட்டும் சொல்லு. ஜெபத்தில் என்ன பேசணும் அதை மட்டும் சொல்லு. சில நாயம் சொல்ல வருவாங்க, நம்மக்கிட்ட பேசுவாங்க, பாஸ்டர் அதாவது அப்படின் போது நான் தெரிஞ்சுக்குவேன், இவன் எதுக்குடா அதாவதுன்னா இவன் ஏதோ சொல்ல வரான். ஏப்பா நீ ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம், இதான பிரச்சனை. ஆமாம் பாஸ்டர், எப்படி தெரியும்? எனக்கு அதான் தெரியுமே. இப்போது நான் ஹோட்டலில் ஆர்டர் பண்ண போகிறேன் அப்படின்னா அவன் சொல்ல மாவு முடிஞ்சிச்சுப்பா, 11 மணிக்கு வந்துட்டு நீ ஆர்டர் பண்ணுறேன்னு இழுக்கிறக்குள்ள 4 பேர் சாப்பிட்டு போயிட்டான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது. காசா பட்டுறது வழியே போ. ஏங்க ஆண்டவரே உடம்பு டயர்டாக இருக்குது, இப்போ தான் எல்லாம் சுவிஸ் சரி டயர்டாக இருக்குது, நான் அப்புறம் போட்டுமா? உன் கிருபை வினோடு விலகி போயிடுச்சு. வாலிபத்தில் ஊழியம் செய்யாதவன் கிழவனா வந்து எதுக்கே ஊழியம் செய்ய வர? அப்படின்னா கிழவனாக கல்யாணம் பண்ண வேண்டியதானே, எதுக்கு வாலிபனாக கல்யாணம் பண்ணுற? ஊழியம் அவ்வளோ இதா? வாலிபத்தில் ஊழியம் செய்கிறதில்ல, எல்லாம் சம்பாரித்து செட்டில் ஆகி எல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் மதிக்க மாட்டாங்க. இந்த பெருசு உட்காந்துட்டு இடத்த அடைச்சிருக்கணும்னு கேவலமாக இருக்குது, ஊழியத்துக்கு போகலாம் அப்படின்னு வர்றது. பழுதற்றதாக இருக்கணும் ஊழியத்துக்கு. ஆண்டவர் வாலிபர் எதிர்பார்க்கிறாரு, சுவிசேஷ அறிவிக்க தேவன் விரும்புகிறாரு. இதை ரட்சணி நாள். இன்றைக்கு பாருங்க, பல நாடுகளில் மழை பெய்யுது, பனிக்கட்டி எப்படி பெய்யுது, சும்மா எல்லாம் பயங்கர பெருசு பெருசாக கார் மேலே விழுகுது. சில சைனாவில் இப்போ தீ கற்கள் விழுந்துருக்குது, தீ கற்கள் விழுந்து எரியுதான். இப்படி பல நாடுகள் பல காரணம் இருக்கு. ஆண்டு வரப்போறாரு. இன்னும் நம்ம பிரச்சனை சட்டிக்குள்ளே பானை விட்ட மாதிரி கொட நம்ம பிரச்சனையே சொல்லிட்டு இருக்கிறோம். இனி நம்ம குடும்பத்துக்கே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், இனி நம்ம குடும்பத்தையே பார்த்துருக்கிறோம், நம்ம சட்டிவே உருட்டிட்டு இருக்கிறோம், வெளியே வரல. ஆனால் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க மட்டும் கை தூக்கிடுவோம், நான் ஃபஸ்ட்டு ஊழியத்துக்கு வரேன்னு. உன்னால் எத்தனை ஆத்மா ரட்சிக்கப்பட்டுச்சு? எத்தனை பேர் மனம் திரும்பினார்கள்? எத்தனை பேருக்கு சுவிசேஷனை எத்தனை நேரம் தேவத்தை ஒதுக்கி நீ மன ஜெபம் இருக்கிற? சொல்லு. மணிக்கணக்க ஜெபிக்கிறியா? 1 மணி நேரம் ஜெபிக்க மாட்டாங்கிற அந்த ஜெபத். இப்போ சர்ச்சிலேயே நம்ம எடுத்துக்கிட்டோமே, 1 மணி நேரம் ஜெபிக்கணும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கு நம்ம போன வாரம் சொல்லியாச்சு பாஸ்டர்மா, நீ என்ன பண்ணி 9 மணிக்கு ஜெபம்னா நீ என்ன பண்ணிடணும், 9 மணிக்குள்ளே வந்துடணும் ப்ரேயருக்குள்ளே. என்னால் இப்போத்துக்கு முடியாது. 5 மணிக்கு வந்துருவியா காலையில்? இல்லை எந்திரிக்க முடியாது, நைட் 11 மணிக்கு தான் படுக்கிறேன். நீயும் வந்து சபையில் செய்ய மாட்டேன், தனிப்பட்ட முறையில் ஜெபிக்க மாட்டேன். நான் ஒரு லிஸ்ட் வச்சுருக்கிறேன். இந்த 9 மணி ஜெபத்தில் வராத ஆட்களுக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை, 3வது ஞாயிற்றுக்கிழமை, 2வது ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் இங்கே வந்துடும். மாதத்துக்கு ஒரு முறை சபையை சார்ந்த அத்தனை பேருமே என்ன வந்து ஞாயிற்றுக்கிழமை, 2nd வீக் இல்லாட்டி 3rd வீக் என்ன செஞ்சிடலாம், ஒரு ஈவினிங் சபைக்காக ஜெபிக்கிற ஜனங்க வரணும், எல்லோரும் வரணும், வந்து ஜெபிக்கணும். உன் நேரத்தை விட்டு எல்லாத்த விட்டு வந்து நிற்கணும்.
அப்படி நீ வந்து ஜெபிக்கலைன்னா உன் ஆசீர்வாதத்துக்கு நீயே குழி தோன்றன்னு அர்த்தம். ஏன்னா அந்த நாட்களில் உன் குடும்பத்துக்காக தான், உன்னுடைய பிஸ்னஸ்க்கு, உன் தொழிலுக்கும், வேலை வாய்ப்புக்கு, உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கும், பிள்ளைகளுக்கும், உன் எதிர்காலத்துக்கு என்ன செய்ய போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் சரியாக காத்துக்கல அப்படின்னா உங்களை விட்டு கிருபைகள் எடுக்கப்படும், உங்களுக்குரிய தாளந்து எடுக்கப்படும், உங்களுக்குரிய ஆசீர்வாதம் எடுக்கப்படும். ஏன்னா உன்னால் பிரயோஜனம் இல்லை, கொண்டா வேற இல்லாமல் கொடுத்துடலாம். நான் சொல்கிற அர்த்தம் புரியுதா? உனக்கு கொடுத்த அது நீ பயன்படுத்தலை. ஒரு வண்டி தராங்க, 2 வீலர் தர, ஒரு காரு தரேன், நீ ஓட்டாமல் நிறுத்தி என்ன பண்ணுவேன்? நான் வந்து ஏப்பா காரு கொடுத்த 2 வீலர் கொடுத்து ஓட்டலையா, கொண்டா அவருக்கு தேவைப்பட்டு கொடுத்து பிடிக்க வச்சுருவான் இல்லையா? தேவன் உங்களுக்கு கிருபைகளை ஆசீர்வாதம் பிடிங்கிருவாங்க. அதனால் பிலிப்பு சொன்னார், போடானார், ஓடி போய் சேர்ந்துட்டான். ரதத்தில் ஒட்டிக்கோ, ரைட், சேர்ந்துக்கிட்டான். இன்றைக்கி நீ யாரோட சேர்ந்துருக்க? உலகத்தோடு சேர்ந்துருக்கியா? உன்னதமான தேவனோட சேர்ந்துருக்கிறியா? ஒருவேளை உலகத்தோடு சேர்ந்துருந்தா உன்னை பிரித்துக்கொள். ஏன்னா மாம்ச கிரியை மரணம், ஆவியின் கிரியோ ஜீவனும் சமாதானம். ஆகையால் உங்கள் வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால், உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கணும்னா, அந்நகர் ஒரு தேசத்தை ஆதாயப்படுத்த முடியுமானால், நீ மாறுதட்டிக்கிற நீ உன் தேசத்தை, உன் குடும்பத்தை, உன் நகரத்தை, உன் வீட்டை, உன் அக்கம் பக்கத்தை நீ ஆதாயப்படுத்த முடியுமா? முடியாதா?